கடந்த பல வாரங்களாக விசுவாசத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். கடைசியாக எபிரேயர் 11வது அதிகாரத்திலிருந்து அந்த அதிகாரத்தை நாம் எடுத்து வாசித்து தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம். 3 வசனங்கள் அதிலே நாம் தியானித்திருக்கிறோம். ஆனாலும் இந்த டிசம்பர் மாதம் விசேஷித்த ஒரு மாதமாக இருக்கிறபடினால கிறிஸ்துமஸ், ஆமென், கிறிஸ்துமஸ், கிறிஸ்து இல்லாம கிறிஸ்துமஸ் இல்லை, ஆமென். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் உயர்த்துகிறோம், இயேசு கிறிஸ்துவை நாம் மகிமைப்படுத்துகிறோம். அவரை குறித்து இந்த 4 வாரங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. சென்ற வருஷம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய 5 நாமங்கள், பிறப்பின் நாமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை குறித்து நாம் தியானித்தோம். அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், சர்வ வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. 5 நாமங்களை அதை குறித்து நீங்க அதை இன்னும் நம்ம கற்றுக்கொள்ளணும்னா யூடியூப்ல நம்முடைய அந்த செய்திகள் இருக்கிறது. அதை அவசியமாய் கேளுங்க. அது இல்லாம நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடி பிரயோஜனம் இல்லை. கிறிஸ்துமஸ்க்காக நம்ம ஆயத்தப்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிறப்பின் நினைவாக அதை நம்ம கொண்டாடுகிறோம். அந்த நாளை ஒரு ஆயத்தத்தோடு நாம் கொண்டாடுகிறோம். இன்றைக்கு வாசித்த அந்த வசனத்திலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு யாராய் இருக்கிறார் என்கிறதை குறித்து நாம் தியானிக்கிறோம். மீண்டுமாய் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 10வது அதிகாரம் 9வது வசனம். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே இந்த வாசல் அப்படின்னு சொல்லி தன்னை குறித்து அவர் சொல்லுகிறார். வாசல் இங்கிலீஷ்ல அல்லது பிரெஞ்சு பைபிள் நீங்க வாசிக்கும் போது கேட் அப்படின்னு சொல்லிட்டு வருகிறது, போர்த்தாய் அப்படின்னு சொல்லிட்டு வருகிறது. வாசல், வாசல் அது கதவு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அப்ப அந்த வாசல் வழியாய் இயேசு கிறிஸ்து என்கிற அந்த வாசல் வழியாய் ஒருவன் பிரவேசிக்கிறான் என்று சொல்லி சொன்னால் எதற்காக? அவன் ரட்சிக்கப்படுகிறான். அல்லேலூயா. அவன் மறுபிறப்பு அடைகிறான், தேவனுடைய பிள்ளையாக அவன் மாறுகிறான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை அவன் கண்டடைகிறான். அதன் அர்த்தம் என்ன? அப்படி அவன் ரட்சிக்கப்படுகிறவன், கர்த்தர் சொல்கிறார், சகல விதமான நன்மைகளையும் சம்பூர்ணமாய் அனுபவிக்கும்படிக்கு அவனை கர்த்தர் அந்த ரட்சிப்புக்குள்ளாக அவர் வழி நடத்துகிறார். அல்லேலூயா. ஏன் கர்த்தராகிய இயேசு தம்மை வாசல் அல்லது கதவு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார்? யாத்திராகமம் 25வது அதிகாரம் 8வது வசனத்துல நாம் அதை திருப்ப வேண்டாம். அங்கே கர்த்தராகிய தேவன் எகிப்திலிருந்து அடிமைகளாக இருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் மத்தியில தாம் வந்து வாசம் பண்ண வேண்டும், அவர்கள் மத்தியில தாம் வந்து உலாவ வேண்டும் என்பதற்காக மோசேயிடத்தில் அவர் சொல்லுகிறார், எனக்காக ஒரு வாசஸ்தலத்தை கட்டுவாயாக. அல்லேலூயா. எனக்காக ஒரு வாசஸ்தலத்தை நீ கட்டு. அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாம், பரவாயில்ல. யாத்திராகமம் 25வது அதிகாரம் 8வது வசனம் எடுத்து வாசிக்கலாம். யாத்திராகமம் புத்தகத்துல 25வது அதிகாரம் 8வது வசனம். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டு பண்ணுவார்களா? நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலம் மாதிரியாயின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளிலும் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக. ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் மத்தியிலே வாசம் பண்ணும்படிக்காக எனக்காக ஒரு வாசஸ்தலத்தை உங்கள் மத்தியிலே கட்டுவீர்களாக அப்படின்னு சொல்லி மோசேவுக்கு தேவன் சொல்லுகிறார். அப்ப அந்த வாசஸ்தலம் நம்ம அதனுடைய இமேஜ் நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த வாசஸ்தலம் 3 பகுதியாக இருக்கும். வெளிப்பிரகாரம், உள் பிரகாரம், கூடாரம், உள்ளார கூடாரம் இருக்கும். அந்த கூடாரத்திற்குள்ளாக பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லி அந்த வனாந்தரத்திலே மோசேயை கொண்டு தேவன் தம்முடைய வாசஸ்தலத்தை அவர் கட்டினார். ஆனால் அந்த வாசஸ்தலத்திற்குள்ளாக நுழைவதற்கு ஒரே ஒரு வாசல் மாத்திரம்தான் இருக்கும். அவ்வளவு பெரிய வாசஸ்தலம், அதுல ஒரே ஒரு வாசல் மாத்திரம்தான் இருக்கும். அந்த வாசல் அந்த நூல்களினால செய்யப்பட்ட தொங்கு திரைகளினாலே கதவு போல அது மூடப்பட்டிருக்கும். அந்த திரைக்குள்ளாக, அந்த தொங்கு திரைக்குள்ளாக சென்றுதான் அந்த வாசஸ்தலத்துக்குள்ளாக செல்ல முடியும். யாத்திராகமம் 27வது அதிகாரத்துல 16வது வசனம் அந்த வாசல் எப்படிப்பட்ட வர்ணம் நிறைந்த அந்த நூல்களினால அது செய்யப்பட்டது அப்படின்றதை குறித்து வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. 16வது வசனம், பிரகாரத்தின் வாசலுக்கு, பிரகாரம் சொல்லும் பொழுது அந்த
வெளிப்பிரகாரம். அந்த பிரகாரத்தின் வாசலுக்கு இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் சித்திர தையல் வேலையாய் செய்யப்பட்ட 20 முழ நீளமான ஒரு தொங்கு திரையும் அதற்கு 4 தூண்களும் அவைகளுக்கு 4 பாதங்களும் இருக்க வேண்டும். அப்ப அந்த தொங்கு திரை 4 கலர்களினாலே செய்யப்பட்டது. ஒன்று இளநீலம், நீல வர்ணம். இரண்டாவது இரத்தாம்பரம் சொல்லும்போது பர்பிள், போர்தோ கலர், அந்த கலரில் இருக்கக்கூடிய நூல். மூன்றாவதாக சிவப்பு நூலாலையும், அடுத்ததாக 4வதாக மெல்லிய பஞ்சு நூல், வெள்ளை பஞ்சு நூலினால அதை பின்னி ஒரு தொங்கு திரையாக ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்ப அந்த வாசலை தான் கர்த்தர் நானே அந்த வாசல் அப்படின்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த வாசல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அந்த வாசஸ்தலம் என்கிறது மனுஷர்கள் மத்தியில தேவனுடைய பிரசன்னம் தங்கி இருக்கிறது. ஆமென். தேவனுடைய ஆளுகை அவன் ஜனங்கள் மத்தியில இருக்கிறது தான் அந்த வாசஸ்தலம். தேவனுடைய ராஜ்யம், அவருடைய பரலோகத்தின் ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படுகிறதற்கு அடையாளம் தான் அந்த வாசஸ்தலம். அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன் அந்த தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கணும், அல்லது தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக செல்லணும், அல்லது தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த வாசல் வழியாகத்தான் அவன் உள்ளாரே செல்ல வேண்டும். அப்ப அதுல தொங்கு திரை 4 வர்ணத்தில் அது இருக்கிறது. அந்த 4 வர்ணமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு யார் என்று சொல்லி அவரை அறிந்து விசுவாசிக்கிறது தான் அது தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக நாம் நுழைவது. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி அறிந்து விசுவாசிப்பது தான் நாம் அந்த ரட்சிப்புக்குள்ளாக நுழைகிறது. ஆமென். தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாக நுழைவது, தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்குள்ளாக நுழைவது. ஆமென். அப்ப இந்த நீல கலர் எதை குறிக்கிறது? வானத்தை குறிக்கிறது. வானம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவர் தேவனுடைய குமாரன். அல்லேலூயா. அவர் தேவனுடைய குமாரன் என்கிறதை அது வெளிப்படுத்துகிறது. இரத்தாம்பரம் ராஜாக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு கலர், அந்த போர்தோ கலர். அது இயேசு கிறிஸ்து ராஜாவாக இருக்கிறார் அப்படிங்கிறதை அது வெளிப்படுத்துகிறது. ஆமென். மூன்றாவதாக சிவப்பு நூல், இரத்த கலர். அந்த ரத்தம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரிக்கிறார். அவர் எனக்கு இரட்சகராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இரட்சகர் என்கிறதை அது வெளிப்படுத்துகிறது. நான்காவதாக வெள்ளை பஞ்சு நூல், கரையற்ற பஞ்சு நூல், வெள்ளை பஞ்சு நூல். அவர் மனுஷனாக இந்த பூமிக்கு வந்தபோது, மாம்சத்திலே அவர் வாழ்ந்த போது, மனுஷனாய் வந்து வாழ்ந்த போது பாவமற்ற கரைத்திரையற்ற ஒரு வாழ்க்கையை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார். ஆமென். தேவனாக அல்ல, தேவனாக அவர் பாவமே செய்யாதவர், அவர் பாவத்தை பாராத சுத்த கண்டர். ஆனால் அவர் மனுஷனாக இந்த பூமியில வந்த பொழுது அவர் பாவமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார் என்கிறதை வெளிப்படுத்துவதற்காக கிட்டத்தட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு 1500 வருடங்களுக்கு முன்பாகவே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டுக் கொண்டு வரும் பொழுதே தேவன் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாட்டை தருகிறார். அவர் தேவனுடைய குமாரன். ஆமென். அவர் ராஜாதி ராஜன். அல்லேலூயா. அவர்தான் என்னுடைய இரட்சகராகிய தேவன். அவர் இரட்சகர். அல்லேலூயா. அவர் எனக்காக மனுஷ குமாரனாக இந்த பூமியிலே அவர் வந்தார். ஆமென். அப்ப இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனைக்காக, கிறிஸ்துமஸ் நாளுக்காக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டு நாம் இருக்கிறோம். இந்த 1ஆம் தேதியிலிருந்து ஆயத்தப்படுத்துகிறோம். இன்னும் 4 வாரங்கள் இருக்கிறது. இந்த 4 வாரங்களும் ஒவ்வொரு அவருடைய வெளிப்பாடுகளை நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். அதுல முதல் வாரமாக இன்றைக்கு இயேசு என்னுடைய இரட்சகர். அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசு என்னுடைய இரட்சகர். இயேசு கிறிஸ்து என்னுடைய இரட்சகர். அல்லேலூயா. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நிறைய நல்ல காரியங்களை, உயர்வான காரியங்களை நாம் சொல்ல முடியும். அவருடைய பிரசங்கங்கள், அவர் பேசினது போல ஒருவனும் ஒரு காலமும் பேசினது இல்லை அப்படின்னு சொல்லி வேத வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. அவர் செய்த அற்புதங்கள், அவருடைய மனதுருக்கம், அவருடைய அன்பு அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை நாம் சொல்லலாம் இயேசுவை குறித்து. ஆனால் அது அவைகள் அத்தனையும் அவருடைய அந்த முழுமையான அந்த கனத்தை, அந்த மகிமையை அது வெளிப்படுத்துவது கிடையாது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு இரட்சகர். அல்லேலூயா. இரட்சிக்கிறவர் அப்படின்னு சொல்லுகிறது தான் அவருடைய முழுமையான அந்த வெளிப்பாட்டை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை
பிற மதத்தினர் கூட பாருங்க, இயேசுவை விசுவாசிக்காத மற்ற ஜனங்கள் கூட அவரை அன்பு செய்வார்கள். ஏன்னு சொன்னா நல்ல நல்ல டீச்சிங் எல்லாம் பண்ணியிருக்கிறார், நல்ல போதனைகளை கொடுத்திருக்கிறார், ஒரு சில போதனைகளை கூட நம்ம பின்பற்ற முடியும், பின்பற்றலாம், நல்ல வாழ்க்கைக்கு ஏதுவான தத்துவங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை தருகிறவர் என்கிறதை ஒரு மனுஷன் அறிந்து கொள்ளும் போதுதான் அவருடைய வாழ்க்கையில விடுதலை. ஆமென். அவருடைய ரட்சகர் அப்படின்னு சொல்லி நம்ம அறிவிக்கிறது தான் நமக்கு விடுதலை. அதுதான் கர்த்தர் சொல்கிறார், நானே வாசல். ஆமென். என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. அவன் உள்ளும் புறமும் சகல ஆசீர்வாதங்களை பெற்று அவன் அனுபவிப்பான். அதுதான் இயேசு சொல்கிறார், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வர முடியாது, என் வழியாகத்தான் வர முடியும். ஆமென். எப்படி அந்த பிரகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த வாசல், அந்த பிரகாரத்துக்கு ஒரே ஒரு வாசல் தான், வேற 4 பக்கங்கள் இருக்கிறது, ஆனால் ஒரே ஒரு வாசல். அந்த வாசல் வழியாக மாத்திரம்தான் வாசஸ்தலத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியும். தேவனை அறிந்து கொள்ள, தேவனை கிட்டி சேர, தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அப்படின்னு சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். அப்ப இயேசுடைய ரட்சகர் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இயேசு ரட்சிக்கிறவர் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ரட்சிப்புன்னு சொன்னா என்ன அர்த்தம் சொன்னால் காப்பாற்றப்படுதல், சகல விதமான தீமைகளில் இருந்தும் சகல விதமான பாதுகாப்பு, ஒரு விடுதலை, ஒரு காப்பாற்றப்படுதல். ஆமென். தண்ணியில ஒரு மனுஷன் விழுந்துடுறான், அவனை ஏற்ற சமயத்தில் அவன் மூழ்கி மரித்து போகிறதுக்கு முன்பாக கையை கொடுத்து அவனை தூக்குவதும் ரட்சிப்பு தான். மீட்பு பணின்னு சொல்றாங்க, மீட்டுக் கொள்கிறார்கள், அவனை மீட்கிறார்கள். சேற்றில ஒருவன் விழுந்து விடுகிறான், அவன் முதல்ல சாகாமல் இருக்கும்படிக்காக அவனை மீட்டுக் கொள்கிறார்கள், அவனை தூக்குகிறார்கள். அதன் பிறகு அவனை கழுவி சுத்தம் பண்ணி அவனுடைய காயங்களுக்கெல்லாம் மருந்து போட்டு அவனை பலப்படுத்துகிறார்கள். அப்ப ரட்சிப்பு என்று சொல்லி சொல்லுகிறது காப்பாற்றப்படுதல். ரட்சிப்புங்கிறது தீமையிலிருந்து, அழிவிலிருந்து, வேதனைகளிலிருந்து ஒரு மனுஷனை காப்பாற்றுவது. அல்லேலூயா. அதனால்தான் அவர் ரட்சகர் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார். வேதத்துல நிறைய சம்பவங்கள் அப்படியாக இருக்கிறது. மோசேவை தேவன் ரட்சகனாக எகிப்துக்கு அனுப்பினார். கிதியோன், சிம்சோன் இவர்கள்லாம் ரட்சகன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறார்கள். எதிரி தேசத்திலிருந்து இஸ்ரவேல் தேசம் தாக்கப்படும் பொழுது, அவர்களால் உபத்திரவங்களை அனுபவிக்கும் பொழுது இவர்கள் இந்த நியாயாதிபதிகள் எழும்பி அந்த தேசத்தை இவர்கள் காப்பாற்றுவார்கள், எதிரிகளின் கையிலிருந்து காப்பாற்றுகிறார்கள். அப்ப அவர்கள் ரட்சகன் அப்படின்னு சொல்லி அவர்கள் வேத புஸ்தகத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரட்சகர் சொல்லி சொல்லும்போது எதிலிருந்து அவர் என்னை ரட்சிக்கிறார்? எப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பு? வேத வசனம் எப்படி சொல்லுகிறது? சுவிசேஷ புஸ்தகத்துல புதிய ஏற்பாட்டு புஸ்தகம் மத்தேயு புஸ்தகம் எப்படி ஆரம்பிக்கிறது என்று சொல்லி பாருங்க. 1வது அதிகாரம், மத்தேயு புஸ்தகத்துல 1வது அதிகாரம் எடுத்து நாம் வாசிக்கலாம். 21வது வசனம். புதிய ஏற்பாடு இப்பதான் இயேசுவை குறித்து அறிமுகப்படுத்துகிறது. அப்ப சொல்லும் பொழுது எப்படி அந்த வசனம் வருகிறது? 21வது வசனம். மேத்யூ 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ரட்சகர்? நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிற ரட்சகர். அல்லேலூயா. அப்ப இயேசு ரட்சகர், இயேசு ரட்சிக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மனுஷனுடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறார். ஆமென். அந்த பாவங்களிலிருந்து நீக்கி அவனை மன்னிக்கிறார், பாவங்களிலிருந்து நீக்கி அவனை ரட்சிக்கிறார். அல்லேலூயா. பாவங்களிலிருந்து அவனை விடுதலை ஆக்குகிறார், அவனை காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. அப்ப அந்த பாவம் நிறைய பேர் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா? அநேகருக்கு அநேக பிரச்சனைகள் உண்டு. வியாதி மூலமா பிரச்சனை இருக்கிறது, குடும்பத்துல போராட்டம், பிரச்சனைகள் மூலமாக அநேக சூழ்நிலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், மன ரீதியில போராட்டங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விதத்துல பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு நல்லா கவனிங்க, ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய முதலாவது பிரச்சனை அவனுடைய பாவம். அவனுடைய பாவம் மற்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் அதுதான் வேறு காரணம். ஒரு மனுஷன் எப்படிப்பட்ட ஒரு உபத்திரவத்தை சந்திச்சாலும் சரி, இந்த பூமியில வாழக்கூடிய எந்த விதமான ஒரு மனுஷன், எந்த பாஷைக்காரர்கள், தேசத்தார், இனம், மதம், எந்த ஜனங்களாக இருந்தாலும் சரி, ஒரு மனுஷனுக்கு வரக்கூடிய போராட்டங்கள் காரணம், வேறு காரணம் அவனுடைய பாவம். அதுதான் அவனுடைய வேறு காரணம்.
அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் வரும்பொழுது மனுஷனுடைய அந்த வேறு பிரச்சனைக்கு நேரடியாக அவர் தீர்வை உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் அந்த தனித்துவமே பாருங்க, அவர் அற்புதங்களை செய்திருக்கிறார், நல்ல போதனைகளை கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர்கள் இயேசுவுக்கு பிறகு அற்புதங்களை செய்திருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு தனித்துவம் என்ன? அவருடைய பாவங்களில் இருந்து என்னை ரட்சிக்கிறார். ஆமென். ஒரு மனுஷன் இயேசுவை சந்திக்கிற, இயேசுவை குறித்து அறிந்து கொள்கிற முதல் வெளிப்பாடு அவர் என்னுடைய இரட்சகர். ஆமென். அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய முதல் படி என்ன? இயேசு அற்புதங்களை செய்கிறவர், இயேசு நல்ல போதனைகள் செய்கிறவர், அவர் மனதுருக்கம் உள்ளவர், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் முதலாவது நான் அவரை குறித்து அறிந்து கொள்வது, அவர் என்னுடைய பாவங்களில் இருந்து என்னை ரட்சிக்கிற தேவன். அல்லேலூயா. என்னுடைய பாவங்களில் இருந்து அவர் என்னை ரட்சிக்கிறவர். அல்லேலூயா. ஏன்னா மற்ற அநேக பிரச்சனைகள், நம்ம சந்திக்கக்கூடிய அநேக போராட்டங்களாக இருந்தாலும் சரி, அதுல இப்போ உதாரணத்துக்கு வியாதி என்கிற ஒரு போராட்டத்தை சந்திக்கும் போது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், மருந்து வாங்கி சாப்பிடுகிறோம், குணமாகிறது. அப்ப டாக்டர்கள் ஏதோ ஒரு விதத்துல ஒரு சின்ன ரட்சகர் தான், அவங்க நம்மை காப்பாற்றுகிறார்கள். டாக்டர்கள் தேவன் அவர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், அது நல்ல விஷயம். அல்லது ஒரு பண கஷ்டத்தில் இருக்கிறீங்க, அல்லது ஒரு குடும்ப போராட்டத்தில் இருக்கிறீங்க, யாராவது ஒருவர் உங்களுக்கு உதவி செய்து அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை காப்பாற்ற முடியும், உங்களை மீட்க முடியும். ஆனால் எந்த ஒரு மனுஷனும் சரி, எந்த ஒரு பரிசுத்தவானும் சரி, எந்த ஒரு தீர்க்கதரிசியும் சரி, உங்களையும் என்னையும் பாவம் என்கிற இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக்கவே முடியாது. ஆமென். பாவத்திலிருந்து ரட்சிக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவராலே மாத்திரம்தான் ஆகும். லூக்கா நற்செய்தி புஸ்தகத்துல 37 நீங்கள் 50 வரைக்கும் உள்ள வேத பகுதிகளை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே பாவியாகிய ஒரு ஸ்திரீ, அப்படிதான் பைபிள் சொல்லுது 37வது வசனத்துல, பாவியாகிய ஒரு ஸ்திரீ அப்படின்னு சொல்லி ஒருவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பரிசேயனுடைய வீட்டில பந்தி இருக்கிறார், அங்க தேடி வருகிறார். அவள் தேடி அவருடைய பாதத்தில் நின்று கண்ணீர் விட்டு அழுது அவருடைய பாதங்களை தன்னுடைய தலை முடியினாலே துடைத்து இப்படி எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். நீங்க அந்த பகுதியை நீங்க வாசித்து பாருங்க. கடைசியாக 48வது வசனத்துல அவள் செய்ததெல்லாம் கர்த்தர் பார்த்தால் அங்க ஒரு சில காரியங்கள்லாம் நடந்தது. ஆனால் இயேசு அங்க என்ன பண்ணுகிறார்? 48வது வசனத்துல அந்த பெண்ணை நோக்கி ஒரு வார்த்தை சொல்கிறார். லூக்கா 7வது அதிகாரம் 48வது வசனத்துல அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அப்பொழுது கூட பந்தி இருந்தவர்கள், பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அந்த ஸ்திரீயை இயேசு மறுபடியும் நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை அனுப்புகிறார். அப்போ அவள் பாவியாகிய ஸ்திரீ, வேதம் பாவியாகிய ஸ்திரீ என்று சொல்லும் பொழுது அவள் அநேக பாவங்களை செய்திருக்கிறவள். யாராருக்கு எந்தெந்த விதத்துல பாவம் செய்தாலோ, எப்படிப்பட்ட பாவம் செய்தாலோ, எத்தனை காலங்களாக அவள் பாவம் செய்து கொண்டிருக்கிறாளோ, எந்த அளவுக்கு அதில் அடிமைப்பட்டிருக்கிறாளோ ஒன்றுமே தெரியாது. அவள் பாவியாகிய ஸ்திரீ. அவள் இயேசுவிடத்திலே மனம் திரும்பி அழுது அவருடைய பாதத்தை கண்ணீரினாலே துடைத்து, கண்ணீரினாலே நினைத்து, தலை முடியினாலே துடைத்து எல்லாம் அப்படி செய்து கொண்டிருக்க, இயேசு அவளை பார்த்து சொல்கிறார், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. அநேக பரிசுத்தவான்கள் வந்தார்கள் பாருங்க. மோசே, எலிசா அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் எல்லாம் வந்தார்கள். ஆனால் ஒருவரும் ஒரு காலமும் ஒருத்தவனை பார்த்து உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி சொன்னதே கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் அதை சொல்ல வல்லமை உள்ளவர். ஆமென். அல்லேலூயா. அப்ப அநேகர் இயேசுவை தேடுவார்கள். இன்றைக்கும் நிறைய ஜனங்கள், பிற மதத்தினர் கூட இயேசுவை தேடுவார்கள். ஏன் சொன்னா அவரை தேடினால் ஏதோ ஒரு நன்மை உண்டாகுகிறது. ஆமென். அவர் நன்மையை செய்கிறார். இன்னைக்கு குடும்ப போராட்டத்துக்கு, அல்லது என்னுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் அடைகிறதுக்கு, அல்லது ஒரு அற்புதம் நடப்பதற்கு அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அவர் மனதுருகி அவர் செய்கிறார். ஆனால் அவர் என்னை ரட்சிக்க வேண்டும், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், அவர் என்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி அநேகர் அவரை தேடுகிறது கிடையாது. ஆனால் இயேசுவை குறித்த முதல் வெளிப்பாடு, அவருடைய பெயருடைய அர்த்தமே இயேசு அப்படின்றது பெயருக்கு என்ன அர்த்தம்? அவர் தமது ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அல்லேலூயா. அப்ப
அப்ப நமக்கு நான் ஒருவருக்கு ஒரு பாவம் செய்து விட்டேன் அல்லது இன்னொருத்தருக்கு பாவம் செய்து விடும்பொழுது ஒருவர் மன்னிக்க முடியும். உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க பாவம் செஞ்சுட்டாங்க, ஒரு துரோகம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா நீங்க மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மன்னிக்க முடியும், மன்னிக்கணும். ஆனால் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு பாவம் செய்திருக்க, இப்ப நான் மூணாவது ஆள் வந்து உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னா எப்படி அது முடியும்? இல்லையா? அவருக்கு பாவம் செய்தவர் இன்னொருவர், அந்த பாவத்திற்குரிய காரியங்களை அனுபவிக்கிறவர் ஒருவர். அவரிடத்துல வந்து நான் எதிலையும் சம்பந்தப்படாம மூன்றாவது நபர் வந்து உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னா அது அப்படி ஆகுவது கிடையாது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணை பார்த்து சொல்லுகிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. அவளுடைய திரளான பாவங்கள், அவளுடைய அநேக பாவங்கள், அநேகமாக இருந்ததான் அவளுடைய பாவங்கள். ஒரே வினாடி அந்த வார்த்தையை சொல்றதுக்கு எத்தனை செகண்ட் ஆகியிருக்கும்? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றதுக்கு 2 செகண்ட் ஆகாது. ஆனால் 2 செகண்ட்ல அவளுடைய முழு வாழ்க்கையினுடைய பாவங்கள் அவளுக்கு மன்னிக்கப்பட்டு விட்டது. அல்லேலூயா. காரணம், அந்த பாவ மன்னிப்பிற்காக எனக்காக கல்வாரியில சிலுவையில மரித்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஆமென். 1 பேதுரு புத்தகத்துல 2வது அதிகாரம், இயேசு என்னுடைய இரட்சகர் என்கிற தலைப்பில் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த ரட்சிப்பு, அவர் என்னை பாவங்களிலிருந்து என்னை அவர் ரட்சிக்கிறார். அல்லேலூயா. 1 பேதுரு புத்தகம் 2வது அதிகாரம் 24வது வசனத்துல வேதம் சொல்லுகிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே, யாரது அவர்தாமே? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவர்தாமே தமது சரீரத்துல நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேலே சுமந்தார். ஆமென். சிலுவையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்கள், உலகத்தாருடைய பாவங்கள், இனி பிறக்க போகிற ஜனங்களுடைய பாவங்கள், உலகம் முடியும் வரைக்கும் இருக்கக்கூடிய ஜனங்களுடைய பாவங்களை அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அல்லேலூயா. அவர் பாவங்களை சுமந்து தீர்த்தபடினால்தான் பாவத்தை மன்னிக்கிற வல்லமை அவர் ஒருவருக்கு மாத்திரம்தான் இருக்குது. ஆமென். அந்த பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் அவர் ஒருவருக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. பூமியில பாவங்களை மன்னிக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆகையினால் தான் வேதம் சொல்லுகிறது, அவர் உலக இரட்சகர். ஆமென். சொல்லுங்க, உலக இரட்சகர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலக இரட்சகர். அவராலே அல்லாமல் வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. வானத்தின் கீழங்கும் பூமியின் மேல ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி சொன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாலே அல்லாமல் வேறு எந்த நாமத்தினாலையும் யாராலையும் பாவங்கள் மன்னிக்கப்பட முடியாது. அல்லேலூயா. கொலோசியர் புத்தகத்துல 1வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. கொலோசியம் 1er chapitre verset 14, குமாரனாகிய அவருக்குள், இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகர் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவர் என்னுடைய பாவங்களை அவர் தம் சிலுவையில சுமந்து, தம்முடைய சரீரத்தில சுமந்து, அவர் ரத்தம் சிந்தி மரித்து அவருடைய உயிர்த்தெழுதினாலையும் மரணத்தினாலையும் இன்றைக்கு அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். அல்லேலூயா. அவருடைய ரத்தத்தினாலே என்னுடைய பாவங்களை அவர் கழுவி என்னை சுத்திகரிக்கிறார். எத்தனை ஆண்டுகள் பாருங்க, அந்த பாவியாகிய ஸ்திரீ எத்தனை ஆண்டுகளாக அவள் பாவம் செய்து கொண்டிருந்தாள், எவ்வளவு கொடூரமான பாவம் செய்தாள், எதை குறித்து நமக்கு தெரியாது. பாவியாகிய ஸ்திரீ என்று சொல்லி சொல்லுகிறது. ஆனால் அவள் இயேசுவை விசுவாசித்து இயேசுவிடத்தில் வந்து தன்னுடைய பாவத்திற்காக மனம் திரும்பி அவருடைய பாதத்துல கண்ணீரினால நிரப்பி அவள் துடைக்கிறாள், அவரை ஆராதிக்கிறாள். கர்த்தர் இயேசு அவளை பார்த்து சொன்னார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஆமென். ஒரே வினாடியில இன்றைக்கும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய சொந்த இரட்சகராக நான் அவரை பார்க்கும் பொழுது, நான் அவரை விசுவாசிக்கும் பொழுது, என்னுடைய இந்த வினாடி வரைக்கும் எந்த பாவங்களும் சரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு மன்னிக்கிறார். ஆமென். 2 தெசலோனிக்கர் புத்தகத்துல 2வது அதிகாரம் 13வது வசனம். 2 தெசலோனிக்கர் புத்தகத்துல 2 Thessaloniciens chapitre 2 verset 13 et 14. கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் நல்ல கவனிங்க, அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது
நல்ல கவனிங்க. நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். என்ன வேத வசனங்கள் என்ன சொல்லுகிறது? 1 தெசலோனிக்கர் அதே புஸ்தகத்துல 5வது அதிகாரம் 23வது வசனத்துல நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அதையும் வாசிச்சிடலாம். 1 தெசலோனிக்கர் புஸ்தகத்தில் 5வது அதிகாரம் 23வது வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக, பாவமற்றதாய் இருக்கும்படிக்கு காக்கப்படுவதாக, பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாய் இருக்கப்படுவதாக. எது? என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்துமா, என்னுடைய சரீரம். அல்லேலூயா. அப்ப மனுஷன் பாருங்க, ஆவி, ஆத்துமா, சரீரம் உடையவனாக இருக்கிறான். அப்படியே நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ரட்சிப்பு, இயேசு கிறிஸ்து ரட்சிக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்னுடைய ஆவியை ரட்சிக்கிறார். ஆமென். அவர் என்னுடைய ஆத்துமாவை ரட்சிக்கிறார். ஆமென். அவருடைய சரீரத்தை அவர் ரட்சிக்கிறார். பாவத்திலிருந்து என்னை ரட்சிக்கிறார் அந்த ரட்சகர். அப்ப 2 தெசலோனிக்கேல நாம் வாசித்த அந்த வசனம் 13-14, 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 13-14 அந்த 3 விதமான 3 நிலைகளில் நடக்க வேண்டிய ரட்சிப்பை குறித்து வேத வசனம் சொல்லுகிறது. முதலாவதாக சத்தியத்தை, நான் அந்த நடுவில் இருந்து வாசிக்கிறேன். சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனால ரட்சிப்படையும்படிக்கு. ஆமென். இதுதான் நான் ரட்சிக்கப்படும் பொழுது என்னுடைய ஆவியில நான் ரட்சிக்கப்படுகிறேன். ஆமென். நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷத்தை கேட்டு என்னுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. மரித்து போயிருந்தேன், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போயிருந்தேன், தேவனுடைய பார்வையில மரித்தவனாய் நான் இருந்தேன். ஆனால் சுவிசேஷத்தை கேட்டு நான் அதை விசுவாசித்த பொழுது, இரட்சகராகிய இயேசுவை விசுவாசித்த பொழுது நான் ரட்சிக்கப்பட்டேன். எங்க? என்னுடைய ஆவிக்குரிய மனுஷன் உயிர்ப்பிக்கப்பட்டான், என்னுடைய ஆவி ரட்சிக்கப்பட்டது. அல்லேலூயா. பாவத்தினால மரித்திருந்த அந்த ஆத்துமாவை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். எப்படி உயிர்ப்பிக்கிறார்? பாவத்தை மன்னித்து அவர் உயிர்ப்பிக்கிறார். அடுத்ததாக அந்த முதல் பகுதியில நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாகுகிறதற்காகவும். அல்லேலூயா. அப்ப அதை தொடர்ந்து அடுத்ததாக நடக்கக்கூடியது, நான் பரிசுத்த ஆவியானவரால பரிசுத்தம் அடைய வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்தமாகுதல். ஆமென். அது எங்க நடக்கிறது? என்னுடைய ஆத்துமா ஒவ்வொரு நாளும் அது பரிசுத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதை நம்ம தியானிக்கிறோம். என்னுடைய ஆத்துமா ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்பட வேண்டும். என்னுடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும். அது பாவ சோதனையிலிருந்து, பிசாசுடைய சோதனையிலிருந்து. ஏன்னா ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் உடனே பரலோகத்துக்கு போயிடல, இந்த பூமியில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்ப என்னுடைய ஆத்துமா ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அதை தொடர்ந்து 14வது வசனம், நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். ஆமென். இது என்ன ரட்சிப்பு? கடைசி நாட்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நடக்கக்கூடிய என்னுடைய சரீரம் ரட்சிக்கப்பட போகிறது. ஆமென். நான் மகிமை அடைய போகிறேன். அல்லேலூயா. அப்ப என்னுடைய ஆவியும் முதலாவது ரட்சிக்கப்படும் பொழுது அதற்கு பெயர் தான் நான் நீதிமானாக ஆக்கப்படுகிறேன். அல்லேலூயா. நான் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக ஆக்கப்படுகிறேன். அதை தொடர்ந்து நான் இந்த ரட்சிப்பின் வாழ்க்கையில வாழும்போது என்னுடைய ஆத்துமா ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட வேண்டும். அதுதான் பரிசுத்தமாகுதல். அல்லேலூயா. அடுத்ததாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது என்னுடைய இந்த சரீரம் இந்த பாவ உலகத்திலிருந்து அது ரட்சிக்கப்பட போகிறது. ஆமென். என்னுடைய சரீரம் மகிமை அடைய போகிறது. அதற்கு பெயர் தான் மகிமை அடைதல். ஆமென். சொல்லுங்க, நான் நீதிமானாக ஆக்கப்படுகிறேன், நான் பரிசுத்தம் அடைகிறேன், நான் மகிமையும் அடைவேன். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்துல இந்த காரியங்களை நாம் தியானிக்கலாம். முதலாவதாக என்னுடைய ஆவி ரட்சிக்கப்படுகிற அந்த காரியத்தை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்துல கொர்நேலியுவை குறித்து வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. பல முறை அதை நம்ம தியானித்து இருக்கிறோம்.
கொர்நேலியு புஸ்தகத்துல கொர்நேலியுவை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 10வது அதிகாரம், ஆக்ட் தி அப்போஸ்தலர் சாப்டர் 10. அதுல கொர்நேலியு 100க்கு அதிபதியாக அவன் இருக்கிறான். அவன் இத்தாலிய பட்டாளத்தில் ஒரு தலைவனாக அவன் இருக்கிறான். அவனுக்கு பதவி இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, பணம் நிறைந்தவனாக அவன் இருக்கிறான். அவன் தேவ பக்தி உள்ளவன் என்று சொல்லி அந்த வசனங்கள் சொல்லுகிறது. தேவ பக்தி உள்ளவன், தேவனுக்கு பயந்தவன். அவன் மாத்திரம் தனியா தேவனுக்கு பயந்தவன் இல்லை, அவனுடைய வீட்டார், அவனுடைய குடும்பத்தாரோடு சேர்ந்து அவர்களையும் அந்த தேவ பக்தியில அவன் நடத்திருக்கிறான். தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக அவனுடைய கனவு, அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறார்கள். இது போதாது என்று சொல்லி அவன் தானம் தர்மம் பண்ணுகிறவன். கொர்நேலியு அவ்வளவு சம்பாதிக்கிறான். அவன் ஏழைகளுக்கு தான தர்மம் பண்ணக்கூடியவன். அவன் எப்பொழுதும் ஜெபம் பண்ணக்கூடியவன். கொர்நேலியு எப்படிப்பட்டவன்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணக்கூடியவன். அவன் ஜெபத்தை கேட்டு வானதூதனை இறங்கி வருகிற அளவுக்கு எப்பொழுதுமே ஜெபம் பண்ணக்கூடியவன். அது இல்லாம அவன் கீழே வேலை செய்யக்கூடிய அவன் வீட்டு வேலையாட்களாக இருந்தாலும் சரி, அவனுடைய அந்த போர் படையில வேலை செய்யக்கூடிய போர் வீரர்களும் சரி, அவர்களும் இவன் நிமித்தம் தேவ பக்தி உள்ளவர்களா இருக்கிறார்கள். அப்ப அவன் எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வச்சிருக்கிறான் பாருங்க. எந்த விதத்திலையும் அவனிடத்துல குறை என்று சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த காரியத்திலையும் குறை இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, அல்லது அதாவது தேவனை தேடக்கூடிய வாழ்க்கையில, பொருளாதாரத்துல ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறதுல, கடவுளுக்கு பயந்து நடக்கிறதுல, இப்படின்னு சொல்லி எல்லா விதத்திலையும் அவன் ஒரு நிறைவு உள்ளவனை போல இருக்கிறான். அவனிடத்துல எந்த ஒரு பாவமும் எந்த ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில எதுவுமே சொல்லப்படல. அப்போ அவன் ஜெபம் பண்ணுகிறான். ஜெபம் பண்ணும்பொழுது வானதூதனை இறங்கி வருகிறான். அல்லேலூயா. அப்போஸ்தலர் புஸ்தகத்துல 11வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது. அந்த வந்த வானதூதன் அவனை பார்த்து என்ன சொல்லுகிறான்? நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான் என்று அந்த தூதன் தனக்கு சொன்னதாகவும் எங்களுக்கு அறிவித்தான். அதாவது கொர்நேலியுவை பார்க்க வந்த அந்த வானதூதன், அவனுடைய ஜெபத்தின் நிமித்தம் இறங்கி வந்த அந்த வானதூதன், உன்னுடைய தான தர்மங்கள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் நினைவு வந்தது. இப்ப நீ பேதுரு என்கிற ஒரு மனுஷனை அழைத்துக் கொண்டு வர வேண்டும். அவன் வந்து நீ ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான். அந்த ரட்சிப்பு என்ன? பாவங்கள் மன்னிக்கப்படுகிற அந்த ரட்சிப்பு. நான் யோசனை பண்ணி பார்த்தேன், இந்த கொர்நேலியுவிட்ட இருக்கக்கூடிய அத்தனை காரியங்கள் இன்றைக்கு எத்தனை பேரை கண்டுபிடிக்க முடியும்? எத்தனை பேரை கண்டுபிடிக்க முடியும்? பணம், பதவி, அந்தஸ்து இருந்தாக்கா கடவுளை அசட்டை பண்ணிடுவார்கள். இவன் கடவுள் பக்தியாகவும் இருக்கிறான். வெறும் மேற்பூச்சான பக்தி இல்ல, கடவுளுக்கு பயந்து நடக்கிறவனா இருக்கிறான். இவன் மாத்திரம் நடக்கிறது இல்லை, இவன் குடும்பம் முழுவதும், இவனுடைய மனைவி, இவனுடைய பிள்ளைகள் எல்லாமே பயந்து நடக்கிறார்கள் தேவனுக்கு. கருவி இல்லை, பணத்தை சேர்த்து வைக்கிறவன் இல்லை. இவன் ஏழை எளியவர்களுக்கு வரை இவன் தானம் பண்ணுகிறான். எப்பொழுதும் ஜெபம் பண்றான். ஏதோ குறை இருக்கிறது போல எப்பொழுதும் ஜெபம் பண்றான். நம்ம நினைப்போம் ஏதோ குறை பிரச்சனை இருந்தாதான் ஜெபிக்கணும்னு சொல்லி. இவன் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஏன்னா இவனுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கிறதை இவன் உணர்கிறான். எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறான். இவன் கீழே வேலை செய்கிறவர்களுக்கு கூட அந்த பக்தியை, கடவுளுக்கு பயப்படுகிற பக்தியை அவன் கொடுத்திருக்கிறான். எந்த விதத்துல குறை இருக்கிறது? இப்ப வானதூதன் சொல்றான், பேதுருவை அழைத்துக் கொண்டு வா, நீ ரட்சிக்கப்படும்படிக்கு அவன் உனக்கு வார்த்தைகளை சொல்லுவான். சரி, அப்ப பேதுருவும் வந்து அங்க கொர்நேலியுடைய வீட்டுக்கு வந்த பிறகு பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்ணுகிறார். என்ன பிரசங்கம் பண்ணுகிறார்? இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்கிறார். அவருடைய அற்புதங்கள், அவர் செய்த நன்மைகள், தேவனால் அவர் அனுப்பப்பட்டவர், அவர் ஒரு பாவமும் செய்யல, சிலுவையில் அவரை அறைந்தார்கள், அவர் மரித்தார், 3வது நாள் அவர் உயிரோடு எழுந்தார், அப்படியெல்லாம் சொல்லிட்டு 13வது வசனத்துல அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாம் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள். இவருடைய பிரசங்கமா என்ன இருக்கிறது? அவன் என்னமோ ஏதோ பாவத்துல வாழக்கூடிய ஒரு மனுஷன் போல, கொர்நேலியு நாலா பக்கத்திலேயும் பாவத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை போல பாவ மன்னிப்பை குறித்து தான் அவனுக்கும் அங்க பிரசங்கம் பண்ணப்படுகிறது. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று சொல்லி தீர்க்கதரிசிகள் எல்லாம் அவரை குறித்தே சொல்லி இருக்கிறார்கள். அல்லேலூயா. சரி, அப்படியே நீங்க வாசித்த அந்த பிரசங்கம் முடிய 48வது வசனத்துல பாருங்க, கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்போது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். அப்போ கொர்நேலியு வீட்டார், கொர்நேலியு தேவனுடைய
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான அந்த பாவ மன்னிப்பை அவன் அந்த இடத்துல பெற்றுக்கொண்டான். ஆமென். அப்ப அவன் என்ன பாவம் செய்தான்? கொர்நேலியுக்குள்ள என்ன பாவம் இருந்தது? சரி, அந்த பாவ மன்னிப்பை அவன் எப்படி பெற்றுக்கொள்கிறான்? எந்த சூழ்நிலையில் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது பாருங்க. அவன் விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்ற பொழுது அவன் அந்த பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை, மீட்பை அவன் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய அந்த பாவ மன்னிப்பு, அந்த பாவத்திலிருந்து ரட்சிக்கிற அந்த ரட்சிப்பை ஒரு மனுஷன் எங்க பெற்றுக்கொள்கிறான்? அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவனாகி, என்ன நாமம்? அவருடைய ரட்சகர். ஆமென். என்னுடைய பாவங்களிலிருந்து என்னை விடுதலை ஆக்குகிறவர் அப்படின்னு சொல்லி விசுவாசித்து அவன் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிற அந்த நிலையில அவன் ரட்சிக்கப்படுகிறான். அல்லேலூயா. இதுதான் கொர்நேலியுடைய வாழ்க்கையில அவன் ஆவியிலே ரட்சிக்கப்பட்டான். ஆமென். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ரட்சிக்கப்பட்டது. அப்ப அந்த பாவம் மன்னிப்புல என்ன இருக்கிறது? கொர்நேலியுடைய வாழ்க்கையில என்ன இருந்தது? ரோமர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 23வது வசனத்துல சொல்கிறது, கொர்நேலியு இந்த பகுதியில அவன் ஏதோ பாவம் செய்ததாக பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சமாரிய பெண்ணை போலலாம் அவன் சொல்லப்படல. அவனுடைய நல்ல காரியங்கள் மாத்திரம்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. ரோமர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 23ல எடுத்தவர்கள் வாசிங்க. ரோமர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 23வது வசனம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள். எல்லாரும் பாவம் செய்து அப்படின்னு சொன்னா பூமியில பிறந்த அத்தனை மனுஷர்களும் பாவம் செய்து அவர்கள் தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள். எல்லாரும் பாவம் செய்தார்கள். இது யார் சொல்றது? தேவன் சொல்லுகிறார். சர்வலோகத்தின் நியாயாதிபதி சொல்லுகிறார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் மனுஷர்களை குறித்து ஒரு தீர்ப்பு, ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறார். கோர்ட்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா இல்லையா, அந்த ஜட்ஜி என்ன சொல்றாரோ அதுதான் அந்த தீர்ப்பு. அப்ப இங்க தேவன் ஒரு தீர்ப்பு சொல்லுகிறார். என்னன்னு சொல்லி, உலகத்தார் எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள். கொர்நேலியு செய்தாரா? கொர்நேலியும் பாவி. ஆமென். அப்ப அந்த தேவன் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் அவர் தீர்ப்பு கொடுக்கிறார். ஒவ்வொருவரும் பாவிகள் என்று சொல்லி. ஏன் பாருங்க, வேதம் சொல்லுகிறது ஒரே மனுஷனாலே பாவம் உலகத்திலே வந்துவிட்டது. ஆதாம் ஏவாளுடைய அந்த பாவத்தின் நிமித்தம், அவருடைய அந்த கீழ்ப்படியாமை நிமித்தம் பாருங்க, தேவன் ஆதாமையும் ஏவாளையும் அவர் தம்முடைய சாயலின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படியும் உண்டாக்கினார். ஏதேன் தோட்டத்துல வைத்தார். அவனுக்கு வார்த்தைகளை கொடுத்து அவன் தேவனை விசுவாசிக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். அவ்வளவுதான் அவன் செய்ய வேண்டியது. அப்போ அவனுக்குள்ள அங்க தேவ சாயல் இருந்தது. ஆனால் சாத்தான் சர்ப்பமாக வந்து அவனை ஏமாற்றி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போக செய்த போது அவன் பாவத்திலே விழுந்தான், பாவியாக ஆனான். அது மாத்திரமல்லாம அந்த தேவ சாயல், அதாவது மகிமைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? மகிமைன்னு சொன்னா ஒன்று ரெண்டு அர்த்தங்கள், ஒரு சில அர்த்தங்கள் இருக்கிறது. ஆனா இந்த பகுதியில மகிமைன்னு சொன்னாக்கா தேவனுடைய சாயல். அல்லேலூயா. அப்ப அந்த தேவனுடைய சாயலை அவன் இழந்து போய்விட்டான். அப்ப வேற என்ன சாயல் வந்தது ஆதாமுக்குள்ளாக? சர்ப்பத்தின் சாயல். ஆமென். அப்ப நம்ம எந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமோ, யாருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களோ அந்த சாயல், அவர்களுடைய சாயல் உங்களுக்குள்ள உருவாகிவிடும். இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும்படிக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அவருடைய சாயல் நம்முடைய வாழ்க்கையில வரும். ஆனால் ஆதாம் சர்ப்பத்தின் வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்தபடினால சாத்தானுடைய சாயல், சர்ப்பத்தின் சாயல், பாவ சாயல், பாவி என்கிற அந்த சாயல் அவனுக்குள்ளாக வந்து விட்டது. அப்ப கர்த்தர் சொல்கிறார், ஒரே மனுஷனால பாவம் உலகத்திற்குள்ளாக நுழைந்து விட்டது. இப்போ எல்லாருமே பாவி. தீர்ப்பு தேவன் சொல்கிறார், எல்லாருமே குற்றவாளிகள், எல்லாருமே பாவிகள். அப்ப ஒரு சிலர் சொல்லுவாங்க, இல்லையே நான் அதை உணரலையே, என்னுடைய இருதயத்தில் எதுவும் குற்றப்பழி உணர்வு எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பல கொலைகள் செய்கிற ஒரு மனுஷன், உதாரணத்துக்கு பல கொலை செய்கிற கோர்ட்ல வந்து நிற்கும் பொழுது அவனுக்கு எந்த விதமான குற்றப்பழி உணர்வும் இருக்கிறது இல்லை. ஏன்னு சொன்னா அவனுடைய அந்த மனசாட்சி மழுங்கி போய் எந்த விதமான ஒரு உணர்வு, குற்ற உணர்வே இல்லாமல் அவன் இருக்க முடியும். அதனால அவன் கொலை குற்றம் பண்ணலை என்று சொல்லி அர்த்தம் கிடையாது. இப்ப ஜட்ஜி நீ கொலை குற்றவாளி
நீ குற்றப்பழி உண்மையில இருக்கிறது அப்படின்னு சொல்லி தீர்த்து விட்டால் அவன் குற்றவாளி தான். அது நீ ஃபீல் பண்றியோ இல்லையோ, நீ குற்றவாளி தான். அப்ப அநேகர் பாருங்க, என்னுடைய மனசாட்சியின்படி நான் நடப்பேன், மனசாட்சியின்படி எல்லாம் நீ நடக்க முடியாது. என்னுடைய மனசாட்சி ஒரு மாதிரி சொல்லும், உன்னுடைய மனசாட்சி ஒரு மாதிரி சொல்லும். என்ன பாவத்துல விழுந்த சந்ததி, பாவிகள், குற்றப்பழி ஒவ்வொரு மேலேயும் இருக்கிறது. தேவன் தீர்ப்பு சொல்லியிருக்கிறார், நீ குற்றவாளி. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் என்னை பாவத்திலிருந்து ரட்சிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த குற்றப்பழியிலிருந்து என்னை அவர் ரட்சிக்கிறார். ஆமென். குற்றம் என் மேல இருக்கிற அந்த குற்றத்தை அவர் தம் மீது அவர் சுமந்து கொண்டார். அல்லேலூயா. நாங்கள் கொஞ்சம் பாவம் செய்திருக்கலாம், நிறைய பாவம் செய்திருக்கலாம், ஏதோ அவரை காட்டில நான் அதிகமான பாவம் செஞ்சிருக்கலாம், இவங்களை காட்டில நான் குறைவாக செய்திருக்கலாம், இல்ல அவங்கள மாதிரி இல்ல இவங்கள மாதிரி இல்ல, நம்ம தான் இங்க நம்ம ஒருவர் ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருப்போம். ஆனா தேவனுடைய பார்வையில எல்லாருமே சராசரியாக பாவிகள். அந்த குற்ற பழியை தேவன் அவர்கள் மேல இருக்கிறது என்கிறது இந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறது. இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில என்னுடைய அந்த பாவத்தை அவர் சுமந்தார், குற்றத்தை அவர் சுமந்தார். அல்லேலூயா. அந்த தீர்ப்பை, இவன் குற்றவாளி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குற்றத்தை இயேசு சிலுவையிலே சுமந்தார். 2 கொரிந்தியர் புத்தகம் 5வது அதிகாரம் 21வது வசனம். 2 கொரிந்தியர் புத்தகம் 5வது அதிகாரம் 21வது வசனத்துல, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை எனக்காக பாவமாக்கினார். அல்லேலூயா. பாருங்க, நான் நீதியே செய்தது கிடையாது. நான் தேவனுடைய சித்தத்தை எல்லாம் ஒரு மனுஷன் நிறைவேற்றினால்தான் அவன் நீதிமான். தேவனுடைய வார்த்தைக்கு எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்தவனாக பாவமே செய்யாதவன் தான் நீதிமான். அப்படி எந்த ஒரு மனுஷனும் பூமியில இல்லை. ஆனால் நீதியே செய்யாத எனக்கு தேவன் இயேசு கிறிஸ்துவுடைய கீழ்ப்படிதல், அவர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பர்ஃபெக்டான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாரு. அந்த நீதியை அவர் எனக்கு கொடுத்து விடுகிறார். கொடுத்து விட்டு என் மேல இருக்கிற அந்த குற்றவாளி அப்படி என்கிற அந்த பாவத்தை, அந்த பாவ சாயலை அவர் மீது அவர் சுமத்தி விடுகிறார். அல்லேலூயா. அதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், வனாந்தரத்துல மோசேயினால அந்த வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் அவர் உயர்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா. நீங்களும் நானும் அந்த பாவ குற்ற பழி உணர்விலிருந்து, அந்த பாவ குற்றத்திலிருந்து என்னை அவர் விடுதலையாக்கும்படிக்காக அந்த பாவத்தை அவர் சிலுவையில சுமந்து, அதாவது அந்த வசனம் சொல்கிறது, பாவமே அறியாத அவர் நமக்காக பாவமானார். அல்லேலூயா. நீதியே செய்யாத நம்மை தேவன் நீதிமானாக ஆக்கிவிட்டார். அல்லேலூயா. அப்ப என்னை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறது போல தேவன் என்னை பார்க்கிறார். ஆமென். பாவமே செய்யாதவனை போல தேவன் என்னை பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து பாவமே அறியாதவர், ஆனால் என்னுடைய பாவ சாயலை அவர் மேல அவர் சுமத்தி விட்டார். ஆமென். அப்ப என்னுடைய பாவத்திலிருந்து இயேசு ரட்சிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த பாவத்தின் குற்றத்திலிருந்து, தேவனுடைய அந்த தீர்ப்பிலிருந்து என்னை அவர் ரட்சிக்கிறார். அது மாத்திரமல்ல, இப்போ ஒரு மனுஷன் கோர்ட்ல இவன் குற்றவாளி அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லிட்டாங்க. அடுத்தது என்ன? ஒருத்தன் குற்றவாளி அப்படின்னு சொல்லி கையும் களவுமா பிடிச்சு தீர்ப்பும் சொல்லியாச்சு, இவன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு பிறகு அடுத்த ஸ்டெப் என்ன? அவனுக்கு தண்டனை இல்லையா? அப்ப பாவம் ஒரு மனுஷனுக்கு தண்டனையை உண்டு பண்ணுகிறது. பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தீமையை கொண்டு வருகிறது. இப்ப இயேசுடைய பாவத்தின் அந்த குற்றத்தை மாத்திரம் சுமக்கல. புரியுதா? பாவத்தின் குற்றம் சொன்னா பாவி, இவன் பாவின்னு சொல்றோம் இல்லையா? அந்த குற்றத்தையே அவர் தம்மேலே சுமந்து கொண்டார். மாத்திரமல்ல, அந்த பாவத்தின் தண்டனையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சுமந்தார். கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? ஒரு மனுஷனுடைய பாவத்தின் தண்டனை என்ன? நான் சற்று முன்னாடி சொன்னது போல அவன் வாழ்க்கையில அனுபவிக்கிற எல்லா விதமான தீமைகள், எல்லா விதமான சாபங்கள், அது மாத்திரமல்லாம தேவனுடைய கோபாக்கினை, தேவனுடைய தண்டனை, நரக ஆக்கினை, இதுதான் பாவத்தினுடைய விளைவு. ரோமர் புத்தகம் 6வது அதிகாரம் 1 வசனம் சொல்கிறது, பாவத்தின் சம்பளம்
மரணம். எடுத்தவர்கள் அதை வாசிங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். அல்லேலூயா. எதற்காக அல்லேலூயா? பாவத்தின் சம்பளம் மரணம்ன்றதுக்காக அல்லேலூயா இல்ல. அடுத்தது தேவனுடைய கிருபை வருமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகுகிற நித்திய ஜீவன். ஆமென். அல்லேலூயா. அப்போ பாவத்தினுடைய தண்டனையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் எனக்காக சுமந்து தீர்த்தார். ஆமென். அப்ப இனி நான் தண்டிக்கப்பட தேவையில்லை. அன்பான சகோதரி சகோதரி, இன்றைக்கு நம்ம ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக அறிந்து ஒருவேளை நீங்க உங்களுடைய இருதயத்தை அவருக்கு நீங்க கொடுக்காமல் இருந்தா, நீங்க விசுவாசிக்காமல் நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இன்றைய விசுவாசித்து அவர் நமக்கு கொடுக்கிற அந்த பாவ மன்னிப்பாகி அந்த ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்ப நம்ம சொல்லுவோம், இல்ல என்னங்க ஒரு சின்ன ஒரு பாவத்துக்கு போய் இவ்வளவு பெரிய தண்டனையா, நரக ஆக்கினியா, தேவனுடைய கோபமா அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் நம்ம ஒரு பாவம் செய்யும் பொழுது அந்த பாவம் நம்ம யாருக்கு விரோதமாய் செய்கிறோம் என்கிறதுல அந்த பாவத்தினுடைய தண்டனை எந்த அளவுக்கு இருக்கும் என்கிறது அமைந்திருக்கிறது. புரியுதுங்களா? இப்போ ஸ்கூல் படிக்கிற பையன், ஒரு +2 படிக்கிற ஒரு பையன் அந்த ஸ்கூல்ல இன்னொரு பையனை அடிச்சு ஒரு குத்து விட்டுட்டான். குத்து விட்டுரும் பொழுது அங்க என்ன நடக்கும்? அந்த ஸ்கூல் டீச்சர் என்ன பண்ணாங்க, அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து அவனை ஏதாவது உட்கார வச்சு ஏதாவது எழுத வைக்கிறாங்க. இல்லாத ஒரு 1 மணி நேரம் ஏதாவது அவனை தங்க வச்சிடறாங்க, கிளாஸ்ல தங்க வச்சு அவனை எழுத வச்சிடறாங்க. அப்போ அவனை பார்த்துக்கிறதுக்கு ஒரு டீச்சரையும் போடுவாங்க இல்லையா? கிளாஸ் ரூம்ல அவனை பார்த்துக்கிறதுக்கு ஒரு டீச்சரையும் போடுவாங்க. இவன் என்னை 1 மணி நேரம் உட்கார வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை சூப்பர்வைஸ் பண்ணியிருந்த அந்த டீச்சர் போய் ஒரு குத்து விட்டுட்டான். இப்போ என்ன பண்ணுவாங்க? ஸ்கூல் வச்சுட்டு அவனை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அப்போ ஒரு நாள் அவன் வெளியில நடந்து போயின்னு இருக்கும்போது இவன் ரொம்ப டென்ஷன் பார்ட்டி போல. அப்போ போலீஸ்கார இவனை ஏதோ நிறுத்தி ஏதோ கேட்க போலீஸ் ஒரு குத்து கொடுத்துடுறான். என்ன பண்ணுவாங்க? அவனை உடனே ஜெயிலில் போட்டுடுறாங்க. தண்டனை என்ன? போலீஸ்கார குத்துறா, தண்டனை என்ன? ஜெயிலில் போட்டுடுறாங்க. ஜெயிலில் போய் விடுதலை ஆகி கொஞ்ச நாள் வந்து கொஞ்சம் பெரியவனாகி அந்த பக்கமா அவங்க தேசத்தினுடைய பிரதம மந்திரி வர, பிரசிடென்ட் வர வரும்பொழுது அவர் மேலே ஒரு நாட்டுக்கு ஒரு நல்லது செய்யறதில்லை, அது பண்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் குத்த போவ பிரதமர் தனியாக வருவாரு. கூட அந்த அவருடைய பாடிகார்ட்லாம் இருப்பாங்க, அந்த இதெல்லாம் வச்சுக்கிட்டு துப்பாக்கிலாம் வச்சுக்கிட்டு இவன் ஏதோ வரான்னு சொல்லிட்டு உடனே சுட்டு அவனை தீர்த்து விட்டாரு. அப்ப இந்த பையன் செய்தது எல்லாமே ஒரே விதமான குற்றம் தான். செய்யப்பட்டது யாருக்கு அப்படிங்கிறத பொறுத்துதான் அந்த தண்டனுடைய விளைவும் இருந்தது. சக ஒரு மாணவனுக்கு செய்யும்போது 1 மணி நேரம் சஸ்பெண்ட் பண்ணி அவனை உட்கார வைக்கிறாங்க. ஒரு டீச்சருக்கு அதே பாவத்தை செய்யும்போது ஸ்கூலை விட்டு அவனை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. ஒரு போலீஸ்காரனுக்கு அதே ஒரு பாவத்தை செய்யும்போது ஜெயில போடுறாங்க. ஆனா பிரசிடென்ட்டுக்கு நீ அதே பாவத்தை செய்யும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையே முடிந்து போய்விட்டது. அப்போ ஒவ்வொரு மனுஷனும் நம்ம மற்றவர்களுக்கு ஒரு பாவத்தை செய்கிறோம், மற்றவர்களுக்கு காரியங்களை செய்கிறார்கள், ஒருவருக்கு ஒருவர் தான் பாவம் செய்யறாங்க. ஆனால் எல்லாரும் எந்த பாவம் எப்ப செய்தாலும் அவர்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறார்கள். ஊதாரி மைந்தன் அதனால தான் அப்பாவிடத்தில் திரும்ப வந்தபொழுது, தகப்பனே நான் உமக்கு விரோதமாகவும் பரலோக ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இன்னைக்கு நான் ஒருத்தருக்கு பாவம் செய்யும் பொழுது நான் யாருக்கு விரோதமாக செய்கிறேன்? தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறேன். அப்போ வசனம் சொல்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். ஏற்கனவே நான் செய்கிற அந்த குத்து தேவனுக்கு விரோதமாக. உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை, உம்முடைய உதவி எனக்கு தேவையில்லை, நீங்க என்ன கடவுளா இருக்குது, நான் என்ன கீழ்ப்படுகிறது அப்படின்னு என்று சொல்லி உம்முடைய உதவி எனக்கு தேவையில்லை, நான் என்ன பார்த்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறது தான் அந்த பாவம். ஒரு பாவமும் நம்ம செய்யும் பொழுது அதைத்தான் நம்ம சொல்லாம சொல்லுகிறோம். வசனம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த தண்டனையை அவர் கல்வாரி சிலுவையிலே சுமந்தார். அல்லேலூயா. அப்ப இயேசு இரட்சகர், இயேசுவினுடைய பாவத்திலிருந்து என்னை ரட்சிக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அந்த பாவத்தின் குற்றத்திலிருந்தும் அந்த பாவத்தினுடைய தண்டனையிலிருந்தும் என்னை ரட்சிக்கிறார். இவன் தான் இப்ப ரட்சிக்கப்பட்டவன். ஆமென். மறுபடியும் பிறந்தவன். அவன் எப்படி ரட்சிக்கப்பட்டான்? அவன் ரட்சகர் என்று சொல்லி விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று அவன் ரட்சிக்கப்பட்டான். அவன் நீதிமான். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவன் யாரு? நீதிமான்.
அவனுடைய ஆவி ரட்சிக்கப்பட்டு விட்டது, அவன் உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டான், அவன் தேவனுடைய காரியங்களில் பிரியமா இருக்கிறான், வேத வசனங்கள்ல அவன் பிரியமா இருக்கிறான். தேவனை ஆராதித்தது கிடையாது, இப்ப தேவனை ஆராதிக்க வருகிறான். ஏன்? அவனுடைய ஆவியில அந்த ரட்சிப்பு உண்டாகி விட்டது. அல்லேலூயா, ஆமென். சரி, அப்போ அவனுடைய ஆவி ரட்சிக்கப்பட்டு விட்டது, இப்போ அவனுடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும். நம்ம வாசித்த அதே தெசலோனிக்கர் புத்தகத்தில் திருப்பலாம். 2 தெசலோனிக்கர் அந்த வசனத்தை நம்ம எடுத்து நம்ம வாசித்தோம். 2 தெசலோனிக்கர் புத்தகத்தில் 13வது வசனம். யாராவது வாசிங்க 13வது வசனம். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. இது யாருக்கு? அந்த ஆவியில ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன். அவன் இப்போ அவனுடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும், அவன் பரிசுத்தம் அடைய வேண்டும். பரிசுத்தம் சொன்னா என்ன அர்த்தம்? பிரித்து எடுக்கப்படுதல். ஆமென். பிரித்து எடுக்கப்படுதல், பாவ காரியங்களில் இருந்து பிரித்து எடுக்கப்படுதல். அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், தேவனுடைய நீதியை பெற்றிருக்கிறான், தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறான், அவனுடைய கடந்த கால பாவங்கள் எல்லாமே அவனுக்கு மன்னிக்கப்பட்டு விட்டது, அவன் தேவனுக்கு முன்பாக புது சிருஷ்டியாக ஆகியிருக்கிறான் எல்லாம். ஆனால் இந்த பாவ உலகத்துல தான் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவத்தின் ஈர்ப்புகள் உலகம் இச்சைகளை காட்டி இழுக்குகிறது. சத்துரு சாத்தான் பாவ சோதனைகளை கொண்டு வருகிறான். மாம்ச பலவீனங்கள் பாவத்திலே வழிநடத்துகிறது. அப்ப பாவத்திற்கு அடிமைகளாக ஆகிவிடுகிறார்கள் இல்லையா? ஒரு சில பழக்க வழக்கங்களுக்கு ஜனங்கள் அடிமைகள் ஆகிவிடுகிறாங்க. ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட ஒரு குடி பழக்கத்துக்கு அடிமைகளாக இருக்கலாம், அல்லது ஒரு வேற குணாதிசயங்கள்ல ஏதாவது ஒரு பாவத்துக்கு அடிமைகளாக இருக்கலாம், அல்லது ஒரு திருட்டு பழக்கத்துக்கு அடிமைகளாக இருக்கலாம். பாருங்க, நம்ம கணவன் ரட்சிக்கப்படணும், ஒரு மனைவி ரட்சிக்கப்படணும். அப்ப அங்க போய் கணவன் கிட்ட மனைவி கிட்ட சண்டை போட்டு இருந்தா, இவர் ரட்சிக்கப்பட்டவர் இல்லை இந்த அம்மா ரட்சிக்கப்பட்டவங்க, போயிட்டு அங்க போய் சண்டை போட்டு இருந்தா அந்த கணவன் ரட்சிக்கப்படுவாரா? ரட்சிக்கப்பட மாட்டோம், ரட்சிப்பு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிடுவாங்க பாருங்க. அல்லது ஒரு குடும்பம் ரட்சிக்கப்படணும், நண்பன் குடும்பம் ரட்சிக்கப்படணும். இப்ப நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் அந்த நண்பனோடு கூட போய் உட்காந்து ஒன்னா குடிக்கிறேன்னு வைங்க, போயிட்டு ஒரே வீட்டுல உட்காந்து குடிச்சாக்கா அங்க அந்த குடும்பத்தை ரட்சிக்கப்பட வைக்க முடியுமா? இல்லை. அப்போ என்னுடைய ஆத்துமா ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆமென். அந்த ரட்சிப்பையும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவர் செய்கிறார். அல்லேலூயா. பிலிப்பியர் புத்தகத்துல 2வது அதிகாரம், பிலிப்பியர் புத்தகத்துல 2வது அதிகாரம். அப்ப நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொன்னா அடுத்த படிக்கு நான் என்னுடைய ஆத்துமாவை நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த இரட்சகராகிய இயேசு என்னை ரட்சிப்புக்குள்ளாக அவர் என்னை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவார். ஆவியில நடந்த ரட்சிப்பு ஒரே நாள்ல, அந்த பாவியாகிய ஸ்திரீயை ஒரே நாள்ல, கொர்நேலியுவை தேவன் ஒரே நாள்ல ரட்சிக்க பண்ணி விட்டார். ஆமென். ஆவி ஒரே நாள்ல ரட்சிக்கப்பட்டு விட்டது. ஆனால் ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டியது ஒவ்வொரு நாளும். ஆமென். அணு தினமும் ரட்சிக்கப்பட வேண்டும். நான் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாகிக் கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். எனவே என்னுடைய பழக்க வழக்கங்கள் அப்படியேதான் இருக்குது, என்னுடைய சுபாவங்கள் எல்லாம் அப்படியேதான் இருக்கிறது, பாவம் செய்யப்படுகிற தீமைகள் எல்லாம் அப்படியேதான் இருக்கிறது, உங்களை சூழ்ந்து இருக்கக்கூடிய கெட்ட அந்த பாவ காரியங்கள் எல்லாம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்போ என்னுடைய ஆத்துமா ஒவ்வொரு நாளும் காப்பாற்றப்பட வேண்டும். பாதாளத்தின் வல்லமையிலிருந்து அது காப்பாற்றப்பட வேண்டும். பிலிப்பியர் புத்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம், 12வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஆமென். யாருக்கு எழுதுகிறார்? ரட்சிக்கப்பட்ட பிலிப்பு பட்டணத்தில் இருக்கக்கூடிய சபை விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்படுங்கள் அப்படின்னு சொன்னாக்கா, அப்ப நான் ரட்சிக்கப்படலையா? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஆத்துமா பாவத்திலிருந்து, பிசாசுடைய கிரியைகளில் இருந்து, என்னுடைய கெட்ட சுபாவங்களில் இருந்து அது பிரித்தெடுக்கப்பட வேண்டும், அது பாதுகாக்கப்பட வேண்டும். ஆமென். நான் பரிசுத்தம் அடைய வேண்டும். ஒவ்வொரு நாளும் நான்
பரிசுத்தம் அடைய வேண்டும். அல்லேலூயா. இன்னும் கேட்டா நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இதெல்லாம் பாவம், இப்படிலாம் செய்யறது பாவம் அப்படின்னு சொல்லி தெரியாம செய்து கொண்டு இருப்போம். ஆனா நம்ம ரட்சிக்கப்பட்டு விடும் பொழுது கண்ணெல்லாம் தெளிவாயிடுது பாருங்க. வெளிச்சத்துல நம்ம நடக்க ஆரம்பிச்சிடும். இப்போதான் நீங்க முன்னாடி பாவம் இல்லைன்னு சொல்லிட்டு செய்த காரியங்கள் எல்லாமே நிறைய காரியங்கள் பாவமாக தோன்றுகிறது இல்லையா? முன்னாடி நான் இப்படி பேசுறது பாவம் இல்லை, இப்படி சினிமா பார்த்தது பாவம் இல்லை, அல்லது இப்படி நான் முறைச்சிக்கிறது பாவம் இல்லை, இப்படி பழி வாங்குறது பாவம் இல்லை, இப்படி நான் இப்படி என்னுடைய குணாதி இதெல்லாம் பாவம் இல்லைன்னு சொல்லி நான் என்ன பண்றது, என்னுடைய சுபாவங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம இருந்துட்டோம் பாருங்க. ரட்சிக்கப்படும் பொழுது நீங்க வெளிச்சத்துக்குள்ள வருகிறீர்கள். ஆமென். எப்படி ஒரு குழந்தை அம்மாவுடைய வயசுல இருக்கும்போது ஒரே கும்மு இருக்கு உள்ள இல்லையா, அது ரொம்ப அசையலாம் முடியாது. அது வெளியில பிறந்தவருக்கு தான் தெரியுது, எல்லாமே வெளிச்சமா இருக்கு. அநேக காரியங்களை அது பார்க்க ஆரம்பிக்குது, ஒரு காரியத்தையும் அது கண்டுபிடிக்குது. ஆமென். அப்படித்தான் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையும் அவன் பிறந்த பிறகுதான் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எது எது என்று சொல்லி அநேக காரியங்களை அவன் கண்டுபிடிக்கிறான். அப்போ இங்க சொல்லப்படுகிறது, உன்னுடைய ரட்சிப்பு நிறைவேற நீ பிரயாசப்பட வேண்டும். ஆமென். ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஆத்துமா அது ரட்சிக்கப்பட வேண்டும். ஆமென். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதிலே அவர் எனக்கு உதவி செய்கிறார். ஆமென். எனக்கு அவர் உதவி செய்கிறார். எப்படி உதவி செய்கிறார்? நான் வாசித்த இந்த 2 தெசலோனிக்கர் புத்தகத்துல பரிசுத்த ஆவியானவராலே. ஆமென். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவராலே நான் பரிசுத்தமாகுகிறேன். அல்லேலூயா. யோவான் புத்தகத்துல 17வது அதிகாரம். பரிசுத்த ஆவியானவர் எப்படி என்னை பரிசுத்தப்படுத்துகிறார்? 17வது அதிகாரத்துல 17வது வசனம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். இங்க என்ன சொல்றாரு? வசனம் தான் சத்தியம், வசனம் உங்களை பரிசுத்தமாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுகிறார்? நான் என்னுடைய வேதத்தை நான் அனுதினமும் நான் வாசிக்கும் பொழுது அல்லது போதனையை நான் கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் கேட்கப்படுகிற அல்லது நீங்க வாசித்த போதிக்கப்படுகிற அந்த வசனத்தினாலே என்னுடைய பாவங்களை அவர் உணர்த்தி அந்த பாவத்திலிருந்து நான் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படிக்காக பரிசுத்த ஆவியானவர் என்னை வழி நடத்துகிறார். அல்லேலூயா. இப்ப அநேகர் என்ன நினைப்பாங்க, நம்ம ரட்சிக்கப்படணும், நான் கொஞ்சம் ஒழுங்காகிட்டு ரட்சிக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். அது தவறு. குழந்தை எப்போ வளர முடியும்? அம்மாவுடைய வயசுல ஒரு 9 மாசம் வளருது. குழந்தை சொல்லுது, நான் நல்லா ஒரு 2 வருஷம் வளர்ந்துட்டு பிறக்கணும்னு சொல்லுதா? பிறக்க முடியுமா? 2 வருஷம் வளர்ந்துட்டு குழந்தை பிறக்க முடியுமா? பிறக்க முடியாது. குழந்தை பிறந்தாதான் வளர முடியும். அல்லேலூயா. அந்த குழந்தை பிறந்தாதான் வளர முடியும். அப்ப நான் கொஞ்சம் சுத்தமாகிட்டு நான் வரேன், அல்லது இன்னும் கொஞ்சம் ஒரு சில காரியங்கள் என்கிட்ட இருக்கிறது, அதெல்லாம் நான் ஒழுங்குபடுத்திட்டு வரேன். இல்ல, உனக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னைக்கு ரட்சகர், என்னுடைய பாவத்திலிருந்து என்னை ரட்சிக்கிறார் என்று சொல்லி அறிந்து கொள்கிறோமோ, நீ எத்தனை தடவை சபைக்கு வந்த, பைபிளை எப்படி நீ எவ்வளவு தூரம் படிச்சு முடிச்சிருக்கிற, எவ்வளவு நற்காரியங்களை செய்திருக்கிற, அதெல்லாம் ஒண்ணும் கேட்டாரா இயேசு? இல்ல. ஒரே வினாடி நீ அவரை ரட்சகர் அப்படின்னு சொல்லி நீ அறிந்து கொண்ட மாத்திரத்திலே நீ அவரை விசுவாசிக்கும் பொழுது உன் பாவங்களிலிருந்து அவர் உன்னை ரட்சிக்கிறார். ஆமென். நான் இன்னும் ஒரு 4 வருஷம் சபைக்கு வரேன், இன்னும் தேவனுடைய வார்த்தையை நான் அதிகமா படிக்கிறேன், இன்னும் எனக்குள்ள இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை நான் விட்டுட்டு நான் வரேன், அதுக்கப்புறம் நான் ரட்சிக்கப்படுகிறேன், அதுக்கப்புறம் ஞானஸ்நானம் எடுக்கிறேன். வேதம் அப்படி போதிக்கவில்லை. ஆமென். குழந்தை பிறந்த பிறகு அது வளர வேண்டும். ஆமென். புதிதாய் பிறந்த குழந்தையை போல தேவனுடைய வசனமாகிய அந்த ஞானப்பால், தேவனுடைய வார்த்தையை, குழந்தை எப்படி பால் குடிக்குதோ அது போல தேவனுடைய வார்த்தையை படிக்க படிக்க அப்பதான் எனக்கு புரியுமே. ரட்சிக்கப்படாம நம்ம வேதத்தை எவ்வளவு வேணா படிக்கலாம், தேவனுடைய ஆவியானவர் உதவி செய்ய முடியாது. ஆனால் நான் அந்த பரிசுத்த ஆவியானவரை ரட்சிப்புல நான் பெற்று வேத வசனத்தை நான் படிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய வாழ்க்கையில அவர் வெளிச்சம் போட்டு காட்டுவார். இந்த காரியத்துல நீ மாறணும், இந்த காரியத்துல நீ விட்டு விடணும், இந்த பாவம் உன்னுடைய வாழ்க்கையில இருக்குது, உனக்கு தெரியாமலே இந்த பாவம், நீ பாவத்திற்கு அடிமைப்பட்டு இருக்கிற, இந்த அடிமைத்தனத்திலிருந்து நீ விடுதலை ஆகணும். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார், வசனத்தின் மூலியமாக சொல்லுவார்.
போதனையின் மூலியமாக சொல்லுவார். அப்ப நான் என்னுடைய மனம் மறுரூபமாகும். ஆமென். என்னுடைய ஆத்துமா அது மறுரூபமாகும். ஒவ்வொரு நாளும் நான் ஒரு காரியத்திலிருந்து நான் பிரித்தெடுக்கப்படுவேன். ஆமென். பிரித்தெடுக்கிறது, பிரித்து தேவனுக்கு என்று பிரயோஜனமாய் என்னை இருக்க செய்கிறது. அதுதான் பரிசுத்தமாகுதல். ஆமென். 1 யோவான் புஸ்தகத்துல 1வது அதிகாரம், ஆகினால்தான் இப்படியாக சொல்லுகிறது. 1 யோவான் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனம். 1 யோவான் புஸ்தகத்துல 1 அதிகாரம் 7வது வசனம். Jean premier chapitre verset 7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். சரி, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள்ளே இராது. ஆனால் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அங்க அந்த வெளிச்சத்துல நடக்கிறதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய வார்த்தையை கிரமமா அனுதினமா வாசித்து அவர் என்னுடைய வாழ்க்கையில அவர் அந்த வார்த்தையின் வெளிச்சத்தின் மூலியமாக என்னுடைய வாழ்க்கையை அவர் காண்பிக்கிறார். என்னுடைய ஆத்மாவில் இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை காண்பிக்கிறார். போதனைகள் மூலியமாய் காண்பிக்கிறார். உன்னுடைய குணாதிசயங்கள் தேவனுக்கு பிரியமா இல்லைங்கிறதை காண்பிக்கிறார். நீ ஒரு சில பாவத்துல கட்டப்பட்டிருக்கிற, அதுக்கு நீ அடிமையா இருக்கிற அப்படிங்கிறதை அவர் காண்பிக்கிறார். நீ மறைவான வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற அப்படிங்கிறதை அவர் காண்பிக்கிறார். வசனத்தின் வெளிச்சம், வசனத்தின் வெளிச்சம். அப்போ எனக்குள்ள ஒரு பாவம் இருக்கிறது, ஒரு பாவத்தை நான் பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், பாவத்தை செய்கிறேன். இப்போதான் இன்றைக்குதான் எனக்கு வெளிச்சம் கிடைச்சது. என்னுடைய ஆமா இந்த காரியம் எனக்கு பாவமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணணும்? அந்த வசனமே சொல்லுது பாருங்க. இப்போ இயேசு கிறிஸ்து ரத்தம் என்னுடைய பாவத்தை கழுவி சுத்திகரிக்கிறது. அப்ப என்ன? ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலே என்னுடைய கடந்த கால பாவங்கள், நிகழ்கால பாவங்கள், வருங்கால பாவங்கள் எல்லாத்திற்கான ரட்சிப்பு உண்டாகிவிட்டது. ஆனால் இன்றைக்கு நான் அன்றாட வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட ஒரு சுபாவம், கெட்ட சுபாவம் இருக்கிறது, அல்லது ஒரு மன்னிக்க முடியாத குணம் இருக்கிறது, அல்லது ஒரு குடி பழக்கத்துக்கு நான் அடிமையாக இருக்கிறேன், அதுல இருந்து விடுதலையாக முடியல. இங்க வந்து தேவனை ஆராதிக்கிறேன், நான் வீட்டுல போயிட்டு குடிக்கிறேன், அப்ப அந்த பழக்கத்துக்கு நான் அடிமையா இருக்கிறேன். அப்போ கர்த்தர் சொல்கிறார், வார்த்தை வெளிச்சம் வந்த பொழுது அது உனக்கு உணர்த்தப்படுகிறது இல்லையா? இது பாவம் சொல்லி உணர்த்தப்படுகிறது. அப்போ இயேசு என்னுடைய ரட்சகர். ஆமென். என்னுடைய பாவத்திலிருந்து விடுதலையாக்கி என்னை ரட்சிக்கிறவர். இப்ப நான் என்ன செய்யணும்? அந்த பாவத்தை உணர்ந்து, ஆமா இது பாவம் என்கிறது நான் இன்றைக்கு இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. அப்ப நான் அறிந்து கொள்கிறேன். இப்பதான் எனக்கு வெளிச்சம் கிடைச்சது. நான் அதை அறிந்து கொண்டு என்னுடைய பாவத்தை நான் அறிக்கை செய்கிறேன். அல்லேலூயா. நான் பாவத்தை நான் அறிக்கை செய்கிறேன். இல்ல என்கிட்ட பாவமே இல்ல, நான் தான் ரட்சிக்கப்பட்டேன், நான் நீதிமான் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல. நான் இந்த ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டியது சாகும் வரைக்கும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் நான் பரிசுத்தமாகிக் கொண்டே இருப்பேன். ஆமென். அது நிற்கவே நிற்காது. ஆவி ரட்சிக்கப்பட்டது ஒரே வினாடி. நான் இயேசுவை ரட்சகர், ஆண்டவர் விசுவாசித்த அந்த நேரத்தில் என்னுடைய கடந்த கால பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து விட்டார். இப்போ நான் ஒரு பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், பாவத்தை செய்கிறேன், பாவ சூழ்நிலைகளில் சில சமயத்துல விழுந்து விடுகிறேன். இப்போ தேவன் என்னை நீதிமானாக ஆக்கியிருக்கிறார். நான் பாவி கிடையாது. இப்ப நான் என்ன செய்யணும்? என்னுடைய பாவத்தை கருத்தாய் அவரிடத்துல நான் அறிக்கை செய்வேன். ஆமென். அதை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான். பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன், சும்மா செஞ்சுட்டு வந்து அறிக்கை செய்வதில்ல, அதை விட்டு விடுவதற்கு தேவையான அந்த கிருபையும் கர்த்தர் அவர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்புறம் வசனம் சொல்லுது பாருங்க, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள்ள இருக்காது. நம்ம அநேகர் பாருங்க, ஒரு சிலர் நான் ரொம்ப பரிசுத்தமானா இருக்கிறேன், அவன் இந்த பாவத்தில் இருக்கிறான், இவன் இந்த பாவத்தில் இருக்கிறான். இல்ல, சொல்ல முடியாது. அவன் தேவனோடு அவன் அதை அறிக்கை செய்து அவன் அதை விட்டுவிடும் போது தேவன் அங்கு அவனுக்கு கிருபையை கொடுக்கிறார். திரும்ப அந்த பாவத்தில் அவன் விழுந்து விடாதபடிக்கு நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி
நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். இப்படிதான் நான் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாகுகிறேன். இப்ப இவனுக்கு கிடைச்ச வெளிச்சம் எனக்கு கிடைச்சிருக்காது இல்லையா? அவர் கொஞ்சம் வளர்ந்த தேவனுக்குள்ளாக வளர்ந்த ஒரு மனுஷன். அப்ப நான் இப்பதான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு இந்த காரியங்கள் பாவம் என்று சொல்லி தெரியல. இன்னும் அந்த அளவுக்கு நான் வசனத்தை வாசிக்கல, அல்லது அதுக்குரிய போதனை எனக்கு இன்னும் சொல்லப்படல. ஆனால் எனக்கு வசனம் வரும்பொழுது, வெளிச்சம் வரும்பொழுது தேவனுடைய ஆத்மாவில் வெளிச்சம் போட்டு காட்டுகிறார். இல்ல, இந்த பாவத்துல நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற, இது தேவனுக்கு பிரியம் இல்லை, இது உனக்கு தடையாக இருக்கிறது, தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தடையாக இருக்கிறது. அப்ப நான் என்ன செய்ய போறேன்? நான் போய் சிலுவையில் மரிக்க போறேன்னா இல்ல, அதை ஏற்றுக்கொண்டு அறிக்கை செய். ஆமென். 1 யோவான் புத்தகத்துல 3வது அதிகாரம் 20வது வசனம். அப்போ ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக பாவத்தை குறித்த ஒரு குற்ற உணர்வு வருகிறது, நல்லது. அப்போதான் அந்த மனுஷன் தான் பாவி என்று சொல்லி அறிந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறான். இப்போ நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, ஒரு பாவத்தை செய்கிறோம், அந்த பாவத்தை அறிக்கை செய்கிறோம், கர்த்தர் இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால் நான் கழுவப்படுகிறேன், என்னை தேவன் மன்னித்து விட்டார் என்று சொல்லி அறிக்கை செய்து அந்த மன்னிப்பை எல்லாம் பெற்றுக்கொள்கிறீங்க. ஆனா உங்களுடைய இருதயம் வாதித்துனே இருக்கிறது, நான் பாவம் செஞ்சுட்டேன், அல்லது ஏதோ ஒரு தீமை நடக்குது. ஆமா, நான் நேற்று அப்படி செஞ்சேன், அதனாலதான் இப்படி நடக்குது, இல்ல போன மாசம் நான் இப்படி செஞ்சேன், இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நம்முடைய இருதயமே நம்ம வாதித்துக் கொண்டிருக்கிறது பாருங்க. அப்ப அவர் சொல்லுகிறார் 20வது வசனத்துல, 1 யோவான் 3வது அதிகாரம் 20வது வசனம், நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆமென். அப்போ ரட்சிக்கப்படாத ஆள் குற்றப்பழி உணர்வு வருது, இருதயம் பாதிக்கிறது, நல்லது, குற்றம் உணர்கிறோம், அதை இயேசுவின் ரட்சகர் என்று சொல்லி அறிந்து அவரை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். அல்லது ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு பாவத்துல நான் விழுந்துட்டேன், ஒரு பாவத்தை நான் செய்துட்டேன், இப்போ வேத வசனத்தின் அடிப்படையில நான் அதை அறிக்கை செய்து மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு அறிக்கை செய்து அதை நான் விட்டு விடுகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவரிடத்துல கேட்கும் போது இயேசு கிறிஸ்துவ ரத்தம் என்னை கழுவுகிறது. ஆனா இப்ப கழுவுன பிறகும் இருதயம் சொல்லுது, இல்ல நீ குற்றவாளி, பாரு நீ செஞ்ச போனவாறு நீ செய்தன்னு சொல்லுதுன்னு சொன்னா கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய மனசாட்சியை காட்டிலும் தேவன் பெரியவர். ஆமென். உன்னுடைய மனசாட்சியை காட்டிலும் தேவன் பெரியவராக இருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், இயேசு கிறிஸ்துவ ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறது. அவர் உண்மை உள்ளவராய் நீதி உள்ளவராய் நீ மனம் திரும்பி மனம் வருந்தி விட்டுவிட மனதாய் இருக்கிற என்று சொல்லி பாவத்தை நீ அறிக்கை செய்யும் போது அதை அவர் நீக்குகிறார், அக்கிரமத்தை எல்லாம் நீக்குகிறார், அநியாயத்தை எல்லாம் நீக்கி போடுகிறார். இப்போ உன்னுடைய மனசாட்சி என்னத்தை சொல்றது? ஆமென். தேவன் உன்னுடைய மனசாட்சியை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்றதை கேள். இப்ப தேவன் சொன்னா என்ன? தேவனுடைய வார்த்தை. ஆமென். தேவனுடைய வார்த்தை, நீ குற்றமற்றவன், நீ நீதிமான், நீ பாவத்தை செய்த அறிக்கை செய்துட்டு விட்டுவிடுறன்னு சொல்லி அறிக்கை செய்திருக்கிற. அப்ப இயேசு கிறிஸ்துவ ரத்தம் உன்னை கழுவி சுத்திகரித்து விட்டது. அதுதான் தேவன் சொல்லுகிறார். ஆமென். நீ இன்றைக்கு என்னுடைய பிள்ளையா இருக்கிற, இன்றைக்கு நீ நீதிமான் தான் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லுகிறார். தொடர்ச்சியா அந்த வசனத்துல 21வது வசனம், பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காமல் இருந்தால் நாம் தேவனிடத்துல தைரியம் கொண்டிருப்போம். ஆமென். இப்ப தேவனுடைய பிள்ளைகள் அந்த தைரியம்ன்றதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்னாக்கா, அதனால ஒரு விசுவாசத்தோடு தேவனுக்கிட்ட நல்ல ஒரு ஓடி வருகிறது. ஆமென். ஒரு சில பேர் நம்ம ஒரு தவறு செய்யும் பொழுது, ஒரு பாவம் செய்யும் போது ரட்சிக்கப்பட்டவங்க தேவனை விட்டு விலகுகிறது கிடையாது. அதாவது நீங்க தேவனை தேடுறீங்க. ஒரு நம்ம தவறு செய்கிறோம், அந்த தவறு இன்னும் அதிகமா நம்ம தேவனிடத்துல கொண்டு வரணும். ஆமென். நீங்க செய்த தவறை காட்டிலும் பெரிய தவறு எது? நீ தேவனை விட்டு விலகிறது தான், தேவனை ஆராதிக்காம இருக்கிறது தான். நான் அதுக்கு மேல பைபிள் படிக்க மாட்டேன், இதுக்கு மேல ஜெபம் பண்ண மாட்டேன்னு சொல்றது, அதுதான் நீ செய்த பாவத்தை விட பெரிய தவறு, பெரிய பாவம். ஆனால் நான் அந்த பாவத்தை அறிக்கை செய்து நான் விட்டுவிடும் போது எனக்குள்ளாக ஒரு தைரியம், ஆமென், எனக்குள்ளாக ஒரு விசுவாசம், ஆமென், தேவனை கிட்டி நெருங்கி நான் சேருகிறேன். ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்கிற கிருபையை அவர் எனக்கு கொடுக்கும்படிக்காக அவரை நான் கிட்டி சேருகிறேன். அல்லேலூயா. அவருடைய கிருபை என்னை அந்த ஆத்துமா ரட்சிக்கப்படும்படிக்கு ஒவ்வொரு நாளும் உதவி செய்கிறது. பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய கிருபையை கேள்,
பாவத்திலே விழுந்து விடாதபடிக்கு தேவனிடத்தில் கிருபையை கேள் என்று சொல்லி அவர் சொல்லுவார். ஆமென். சரி, அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். அவங்க என்ன சொல்ல வருகிறாரு? இப்ப நான் ஒரு பாவத்தை செய்திருக்கிறேன், அந்த பாவத்தை நான் பாவம் சொல்லி ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, தேவனிடத்தில் அதை அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நீங்க தேவனோடு நல்ல உறவில் இருக்க முடியாது, தேவனை உற்சாகமா தைரியமா தேட முடியாது, விசுவாசமா ஓடி வர முடியாது. அதனுடைய விளைவு என்ன? நீங்க தேவனுக்கு பிரியமானதை செய்ய முடியாது, அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய முடியாது. அப்ப அந்த பாவம் செய்யும் பொழுது உடனே அதை நான் அறிக்கை செய்து விட்டு விடும் பொழுது எனக்குள்ள ஒரு தைரியம், ஆமென், அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய இன்னும் பலன் உண்டாகிறது. ஆமென். தேவனுக்கு பிரியமாய் நான் நடக்க ஆரம்பிக்கிறேன். அல்லேலூயா. அதனுடைய விளைவு என்ன? நான் தேவனிடத்துல ஜெபிக்கிற காரியத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். நீ பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டு ரட்சிக்கப்பட்டு நீ பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற, அது ஒரு பாவம் சொல்லியும் உணர்த்தப்படுகிறது, தெரியுது. அது நீ அறிக்கையும் அப்பப்ப அறிக்கை செய்கிற, அப்பப்ப நீ பாவத்திலே இருக்கிற. அப்படி சொல்லும் பொழுது இந்த ஜெபங்கள் கேட்கப்படுவதற்கு தடையை நீ உண்டு பண்ணுகிறாய், நீயே உண்டு பண்ணுகிறாய். உன்னுடைய ஆத்மாவிலிருந்து எழும்பக்கூடிய அந்த கோபங்கள், பகைகள், எரிச்சல்கள், விபச்சாரங்கள், கொலைகள், பாதகங்கள், இது என்னுடைய இருதயத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியும் போது அதை அறிக்கை செய்து நீ விட்டுவிடு. அப்போ உனக்கு ஒரு தைரியம் உண்டாகும், அப்போ நீ தேவனுக்கு பிரியமானதை நீ செய்வாய். அல்லேலூயா. அப்ப இப்படிதான் என்னுடைய ஆத்துமா ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படுகிறது. ஆமென். மூன்றாவது காரியம் ஒரே வரியில நான் சொல்லி அதை நாம் முடிக்கிறோம். மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து என்னுடைய சரீரத்தையும் அவர் ரட்சிக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, முதல் படியில பாவத்தின் பிடியிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். ஆமென். ரட்சிக்கப்படுவதுன்னா சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் வருகிறேன், இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு நான் வருகிறேன். சாத்தானுடைய ராஜ்யம், அவனுடைய தேசத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய தேசத்துக்குள்ளாக நான் வந்து விடுகிறேன். பாவத்தின் பிடியிலிருந்து எனக்கு இயேசு கிறிஸ்து விடுதலையை கொடுக்கிறார். அதுதான் என்னுடைய ஆவி ரட்சிக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் இரண்டாவது என்னுடைய ஆத்துமா ரட்சிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப அந்த பாவத்தின் வல்லமை என்னை மேற்கொள்ளாதபடிக்கு இந்த ஒரு பாவ சோதனை வருகிறது. பரிசுத்த ஆவியினுடைய உதவியை நான் கேட்கிறேன், தேவனுடைய கிருபையை நான் கேட்கிறேன், அவருடைய வசனத்துல தியானமா இருக்கிற வசனத்தை நான் ஆராய்கிறேன். அப்ப எனக்கு பலன் உண்டாகுகிறது. அல்லேலூயா. அந்த வெளிச்சம் உண்டாகுகிறது. தேவன் அந்த பலனை தருகிறார். என்னுடைய ஆத்மாவை அவர் ரட்சிக்கிறார் ஒவ்வொரு நாளும். நான் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு நான் தேவன்கிட்ட வருகிறது இல்லை. நீ இருக்கிற வண்ணமாகவே நீ வா. இயேசு என்ன சொல்றாரு? நீ இருக்கிற வண்ணமாகவே வா, நீ எப்படி இருக்கிறாயோ நான் அப்படியே உன்னை ஏற்றுக்கொள்கிறேன், அப்படியே உன்னை நான் ரட்சிக்கிறேன். ரட்சிக்கப்பட்ட பின்பு ஒவ்வொரு நாளும் அவர் உன்னை பரிசுத்தப்படுத்துவார். அதுதான் நீ ஆவியில வளருவே. ஆவிக்குரிய வளர்ச்சி குழந்தை பிறந்த பிறகுதான் அது வளர முடியும். அது வேத வசனத்தினால, தேவ சபை ஆராதனையினால, பரிசுத்த ஆவியினுடைய பிரசனத்தினால, சபை கூடி வருதலினால, தேவ கிருபையினால நீ ஒவ்வொரு நாளும் வளருவே. ஆமென். அதான் ரட்சிக்கப்பட்டு நம்ம வீட்டிலே இருந்துட்டோம்னாக்கா வளர மாட்டேன். குழந்தை பிறந்தது என்னமோ உண்மைதான், ஆனா நீ வளர மாட்ட. ஆமென். ஆனால் அவருடைய சபை கூடி வருதலில் வரும்பொழுது, தேவனுடைய வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தேவனுடைய பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தில் நாம் வளரும் பொழுது, தேவனுடைய கிருபைக்காக நாம் கேட்கும் பொழுது, இந்த பாவத்தை நான் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கும் பொழுது, கர்த்தர் என்னுடைய ஆத்துமாவை ஒவ்வொரு நாளும் அவர் ரட்சிக்கிறார். ஆமென். பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து ரட்சிக்கிறார். கடைசியாக அந்த பாவத்தினுடைய பிரசன்னமே இல்லாதபடிக்கு, அதாவது பாவமே இல்லாத உலகத்துக்கு உங்களை கொண்டு போயிடுவார். ஆமென். அதுதான் அந்த பரலோகம். எடுத்து வாசிக்கலாம். ஒரே ஒரு வசனம், பிலிப்பியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 20வது வசனம். ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். பிலிப்பியர் புஸ்தகத்தில் 3வது அதிகாரம். இயேசு ரட்சகர், இயேசு என்னை ரட்சிக்கிறார், பாவத்திலிருந்து என்னை ரட்சிக்கிறார், என்னுடைய ஆவியை பாவத்திலிருந்து ரட்சிக்கிறார், என்னுடைய ஆத்மாவை பாவத்திலிருந்து ரட்சிக்கிறார், என்னுடைய சரீரத்தை அவர் பாவத்திலிருந்து ரட்சிக்கிறார். பிலிப்பியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 20வது வசனம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும்
ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென். நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கிறதா? பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப வரும்போது எப்படிதான் வரப்போகிறாரு? ரட்சகராகத்தான் வருகிறார். என்ன ரட்சகர்? என்னுடைய சரீரத்தை அவர் ரட்சிக்க போகிறார். ஆமென். இந்த அழிவுள்ள சரீரம், பாவத்தில விழுந்து பாவ உலகத்துல வாழக்கூடிய இந்த உலகத்துல அழிவுக்குள்ளான இந்த சரீரம், இதை அழியாத சரீரமாக அவர் மறுரூபப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. அந்த பலவீனமான இந்த சரீரம் பலமான ஒரு சரீரமாக, மறுரூபமாக்கப்பட்ட ஒரு சரீரமாக, மகிமையின் சரீரமாக நான் ரட்சிக்கப்பட போகிறேன். அல்லேலூயா. அதற்காகத்தான் தேவனுடைய பிள்ளைகள் நாம் காத்து கொண்டிருக்கிறோம். அதைத்தான் நம்பி நாம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. சொல்லுங்க. அப்ப நான் நீதிமானாக ஆக்கப்பட்டிருக்கிறேன், பரிசுத்தமாகிக் கொண்டிருக்கிறேன், நான் மகிமை அடைவேன். ஒன்று கடந்த காலம், இன்னொன்று நிகழ்காலத்துல நடந்து கொண்டே இருக்கிறது, இன்னொன்று எதிர்காலத்தில். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறார், பாவத்திலிருந்து ரட்சிக்கிறார் என்று சொல்லி சொன்னா அது நித்திய ரட்சிப்பு. ஆமென். ஒரு சிலர் யோசிப்பாங்க, நான் ரட்சிக்கப்பட்டாக இதை செய்ய முடியாது, அதை செய்ய முடியாது. பரவாயில்ல, கர்த்தர் உனக்கு அதுல உதவி செய்வார், உனக்கு கிருபையை கொடுப்பார். நீ அவரிடத்துல ஒப்பு கொடுத்தால் போதும், அவர் உன்னை ரட்சிப்பார். அல்லேலூயா. நாம் எழுந்து நின்று நாம் ஜெபிக்கலாம்.